ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அன்பான சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய மாதத்தில் இரவு பொழுதில் தராவிகு தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நேற்று நாம் அல்லாஹ்வின் வல்லமை என்ற தலைப்பில் சில விஷயங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் பார்க்க இருக்கிறோம். நாம் கூறினோம், நம் சமூகத்தில் மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு இறைவனை ஒவ்வொரு விதமாக உதாரணங்கள் கூறி வழிபடுகிறார்கள். ஒரு தரப்பினர் சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று சொல்கிறார்கள். ஒரு தரப்பினர் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஒரு தரப்பினர் அல்லாஹ்வுக்கு மகன் உண்டு, மனைவி உண்டு என்று கூறுகிறார்கள். இன்னொரு தரப்பினர் இறைவன் என்பவர் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், மனித அவதாரம் எடுத்து வருவான் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை அவன்தான் கூற வேண்டும். அவன் எப்படி கூறுகிறானோ அப்படித்தான் மனிதர்கள் நம்ப வேண்டும். அதை நம்முடைய வேதமான அல்லாஹ் இறக்கியவருடைய குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட வல்லமை உடையவன், அவனுடைய பண்புகள் என்ன என்பதெல்லாம் நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கற்றுத் தருகிறார்கள். அதன் அடிப்படையில் உள்ள விஷயங்களை நேற்று பல செய்திகளை பார்த்தோம். அல்லாஹ்வுக்கு அழகிய முகம் உண்டு, அவனை மறுமை நாளில் தான் பார்க்க முடியும், இந்த உலகத்தில் நம்மால் பார்க்க முடியாது. அல்லாஹ் நல்லடியார்களுக்கு மறுமையில் காட்சி தருவான். அதைவிட மிக சிறந்த ஒரு இன்பம் வேறு எதுவும் இருக்காது மூமின்களுக்கு. இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் பார்த்தோம். இன்னும் அல்லாஹ்வுக்கு உண்டான பண்புகளில் அல்லாஹ் அவனுக்கு பாதம் உண்டு, கால்கள் உண்டு, அவன் தன்னுடைய கால்களால் நடந்து வருவான் என்பதையும் நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யௌம நகூலு லிஜஹன்னம ஹலிம் தலக்தி வதகூலு ஹல் மின் மஸீத். நரகத்தை நோக்கி அல்லாஹ் கேட்பான், நீ நிறைந்து விட்டாயா என்று கேட்கப்படும் போது அந்த நரகம் சொல்லும், இன்னும் அதிகமாக எதுவும் இருக்கிறதா என்று கேட்கும். அப்படி கேட்கப்படும் போது அது கோபத்தில் குமுறி கொண்டிருக்கும். அந்த நரகமானது கோபத்தில் குமுறி கொண்டிருக்கும். அல்லாஹ்வை மறுத்த காதுகளை அடித்துக் கொண்டிருக்கும். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்தை கட்டுப்படுத்துவதற்காக, அதை அடக்குவதற்காக அந்த நரகத்தின் மீது காலை வைத்து மிதிப்பான். அப்போது யா அல்லாஹ் என்னை விட்டுவிடு என்று அந்த நரகம் கூறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போதுதான் அந்த நரகம் தன்னுடைய கோபத்தை விட்டு அடங்கி போய் நிதானமாக மாறும். அப்போ அல்லாஹ்வுக்கு பாதம் உண்டு, அந்த பாதத்தை கொண்டு நரகத்தையே கட்டுப்படுத்துவான் என்ற செய்தியை நாம் அறிய முடிகிறது. அதே போல நாளை மறுமையில் முதலாக அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்பாக அடியார்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அது என்ன பாக்கியம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதத்தின் பக்கமாக இருக்கக்கூடிய திரையை அகற்றுவான். முதல்ல அவருடைய பாதத்தை அடியார்கள் பார்க்கும்படியாக அந்த திரையை அகற்றுவான். அப்போது முதலில் அல்லாஹ்வுடைய பாதத்தை பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய பாதத்தை பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக அப்படியே சஜ்தாவில் விடுவார்கள் மூமின்கள். இன்றைக்கு அவுலியாக்கள் என்ற பெயரால், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்ற பெயரால் போலியாக தங்களை கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள், இறைநேசர் என்று சொல்லக்கூடியவர்கள் தன் மக்களை ஏமாற்றிக் கொண்டு இவருடைய காலில் விடுங்க, இவருடைய காலை கழுவுங்க, அதுல இருந்து தண்ணீரை குடிங்க, அது புனிதம் தான் அப்படின்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாங்களே, அவர்கள் அல்லாஹ்வை மறுத்தவர்கள்,
அல்லாவுக்கு நன்றி இல்லாதவர்கள் நாளை மறுமையில் அல்லாவுடைய பாதத்தை பார்க்கும் போது சஜ்தா செய்ய முடியாது, அவரால் ருக்கு செய்ய முடியாது, அப்படிப்பட்ட நிலையில் நின்று விடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யௌம யக்ஷபு அன் ஷாக்கிஉ வ யுத்அவுன இல சுஜூதி ஃபலா யஸ்ததீஊன். கெண்டைக்காலுடைய திரை அகற்றப்படக்கூடிய அந்த நாடில், அல்லாஹ்வுடைய கெண்டைக்காலுடைய திரை அகற்றப்படக்கூடிய அந்த நாடில் சுஜூது செய்யுமாறு அவளுக்கு அழைப்பு கொடுக்கப்படும். அழைப்பு கொடுக்கப்பட்டால் அவர்கள் சிரம்படிய சக்தி பெற மாட்டார்கள். அல்லாவுக்கு சிரம்படிய சஜ்தா செய்ய சக்தி பெற மாட்டார்கள். இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் அல்லாவுக்கு இணை வைக்காமல் அல்லாவுக்கு சஜ்தா செய்து நன்றி செலுத்தி வாழ்ந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சஜ்தாவை விழுவார்கள். அல்லாவுடைய பாதத்தை பார்த்த உடனே அப்படியே சஜ்தால விழுவாங்க. ஆனால் அல்லாவை மறுத்தவர்கள், அல்லாவுக்கு இணை வைத்தவர்கள், அல்லாவுக்கு இணையாக மற்றவரை வணங்கியவர்கள், மற்றவர் காலில் விழுந்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய காலில் கூட விழுவதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னா. என்னுடைய காலில் விழுவதற்கு அனுமதி கிடையாது. என்னை பார்த்தவுடன் எழுந்திருச்சு நின்று மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும், ஆனால் வரம்பு மீறக்கூடாது. இறைவனுடைய அந்தஸ்துக்கு மனிதனை கொண்டு வரக்கூடாது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். அப்ப அப்படிப்பட்ட செயலை செய்தவங்க எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு உண்மையாக சஜ்தா செய்து வணங்கி அத்தனை அடியார்களுக்கும் அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய பாதத்தை பார்த்த உடனே சஜ்தா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஹாஷியத்தன் அப்சாருஹும் தரஹுக்கும் தில்லத் வகத் கானூ யுத்அவுன இல சுஜூதி வஹும் சாலிமூன். அவர்களுடைய பார்வைகள், அதாவது அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யாமல் நின்றார்களே, அவர்களுடைய பார்வைகள் கீழ் நோக்கி இருக்கும், அவர்களை இழிவு சூழ்ந்திருக்கும். அவர்களோ உலகத்தில் திடமாக இருந்த போது, நல்ல சிறகார்த்தமாக இருந்த போது அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று அவர்களுக்கு அழைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் அதை மறுத்துக் கொண்டிருந்தார்கள், அதை அலட்சியம் செய்தார்கள். அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யுங்க அப்படின்னு உலகத்துல அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அதை அவர்கள் அலட்சியப்படுத்தினார்கள். அதன் காரணமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய பாதத்தை பார்த்தவுடன் அவர்களால் சிரமப்பட முடியாது. முதுகில ஏதோ கட்டையை வச்சு கட்டி வச்ச மாதிரி அப்படியே இருப்பாங்க. அவர்கள் பார்வை கீழ் நோக்கி இருக்கும், அவருடைய இழிவும் கேவலமும் அவருடைய சூழ்ந்து இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய மரணத்தின் போது கூட கடைசியாக வசியத் செய்தாங்க மக்களுக்கு, தொழுகை பேணிக் கொள்ளுங்கள் மக்களே, தொழுகை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகை பேணிக் கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப ஒன்றுக்கு 3 முறை கூறினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இந்த தொழுகையை கொண்டுதான் நாளை அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய முடியும். அதே போல அல்லாஹ்வுக்கு கரங்கள் உண்டு என்று நம்ப வேண்டும், அல்லாஹ்வுக்கு கரங்கள் உண்டு என்று நம்ப வேண்டும். எப்படி மனிதனுடைய கைகளை போனவா அல்லாஹ்வுடைய கால்கள் மனிதனுடைய கால்களை போனவா? நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது அல்லாஹ்வுடைய கரம் என்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் இரவிலிருந்து பகல் வரை தன்னுடைய கைகளை விரைத்து வைத்திருக்கிறான், அடியார்கள் கேட்பதெல்லாம் வணங்கிக் கொண்டே இருக்கிறான். பகலிலிருந்து இரவு வரை தன்னுடைய கைகளை விரித்து வைத்திருக்கிறான், அடியார்களுக்கு வணங்கிக் கொண்டே இருக்கிறான். அவன் எப்போதும் கையை விரித்து வாரி வணங்கிக் கொண்டே இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கைகளால் படைத்தான், தன்னுடைய கைகளால் படைத்தான். இப்லீஸை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், கால யா இப்லீசு மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா خلقت بيدي استكبرت ام كنت من العالين. இப்லீஸே, நான் என்னுடைய கைகளால் படைத்தவருக்கு சுஜூது செய்வதை விட்டும் உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்கிறான் இப்லீஸை பார்த்து. கேட்டுவிட்டு இப்லீஸை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீ பெருமை அடிக்கிறாயா என்னிடம்? நீ உயர்த்தவர்கள் உறவனாக ஆகிவிட்டாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போதுதான் அந்த இப்லீஸ் கூறினான், யா அல்லாஹ், அவரை நீ களிமண்ணால் படைத்தாய்,
என்னை நெருப்பால் படைத்தாய், அவரை விட நாம் உயர்ந்தவன் என்று பெருமை அடித்தான். அல்லாஹ் அந்த இபிலீசை சபித்தான், அவனை இழிவு சூழ்ந்து கொள்ளும்படியாக செய்தான். அவன் விரட்டி அடிக்கப்பட்டான், தூய்மையானவர்கள் இருக்கக்கூடிய சபையிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டான். இங்கு நமக்கு பாடம் என்ன? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய 2 கரங்களால் படைத்தான். இதை நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய கரம் என்பது, அல்லாஹ்வுடைய கை என்பது எப்படிப்பட்டது என்றால், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி வல் அர்லு ஜமீஆ கப்லத்துஹு யௌமல் கியாமத்தி வஸ்ஸமாவாத்து மத்வியாத்துன் பி யமீனிஹி சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வை அவனது கண்ணியத்துக்கு தக்கவாறு அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை. யார் யாரெல்லாம் நினைவிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை கற்பனை செய்து அல்லாஹ்வுக்கு மகன் உண்டு, மனைவி உண்டு என்றெல்லாம் கற்பனை செய்து சிலைகளா வடிவமைத்து வணங்குகிறார்களோ, இன்னும் என்னென்ன வகையில இறைவனை அவர்கள் இணை வைத்து வணங்குகிறார்களோ, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட, அதாவது அல்லாஹ்வை அவனது கண்ணியத்துக்கு தக்கவாறு அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை. இன்னும் இந்த பூமி முழுவதும் மறுமை நாளில் அவருடைய ஒரு கைப்பிடிக்குள் வந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். இந்த பூமி முழுவதையும் அல்லாஹ் மறுமை நாளில் தன்னுடைய கைப்பிடிக்குள் கொண்டு வந்து விடுவான். வானங்கள் 7 வானங்கள் இருக்கின்றன. அந்த 7 வானங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வலக்கரத்தால் சுட்டி எடுத்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். 7 வானங்களையும் தன்னுடைய வலக்கரத்தால் சுருட்டி எடுத்து விடுவான், பேப்பரை சுருட்டுவது போல. அல்லாஹு அக்பர் கபீரா. அல்லாஹ் மிக உயர்ந்தவன், மிக தூய்மையானவன். அவனை எப்படி நீங்கள் கற்பனை செய்வீர்கள்? உங்களுடைய கற்பனைக்குள் அவன் வரமாட்டான். அவன் மகா தூயவன். நீங்கள் என்னென்ன கற்பனை செய்கிறோ அந்த கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அவனை விசுவாசம் கொள்ள வேண்டிய முறைப்படி விசுவாசம் கொள்ள வேண்டும். அவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி அவனை கண்ணியப்படுத்த வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் மிக தூய்மையானவன். அவர்கள் என்னென்ன இணை வைக்கிறார்களோ அதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன் என்று அவர் சொல்லி காட்டுகிறான். ஆகவே அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நாம் நம்ப வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை போல ஒரு பொருளும் கிடையாது. அல்லாஹ் ரப்பன் காற்றை போல இருப்பானா, அல்லது நெருப்பை போல இருப்பானா, அல்லது மனிதனை போல இருப்பானா? எந்த கற்பனை கூட உதர முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லைஸக மிஸ்லிஹி ஷைஉன் வஹுவல் ஸமீஉல் பஸீர், வஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவனை போன்று எந்த பொருளும் இல்லை. அவனை போன்று எந்த பொருளும் இல்லை. அவன்தான் யாவற்றையும் சரியேற்பவன், யாவற்றையும் பார்ப்பவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய பார்வையிலிருந்து ஒரு பொருள் தப்ப முடியாது. மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்த்து கீழே இருந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் அது கிடக்காது. நபிஸா சொல்றாங்க, கருப்பு எறும்பு ஒரு இருள் சூழ்ந்த இடத்தில் ஒரு கருப்பு பாறையில் ஊர்ந்து செல்கிறது. அந்த எறும்பு எங்கே செல்கிறது, அது உள்ளத்தில் என்ன எண்ணுகிறது என்பதையும் அல்லாஹ் பார்க்கிறான். அப்ப அல்லாஹ்வை நாம் நம்ப வேண்டிய முறைப்படி நம்ப வேண்டும். அவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதிலிருந்து நாம் விலகி செல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நாம் உதாரணம் கூறக்கூடாது. அல்லாஹ் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொல்லி நாம் உதாரணம் கூறக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சாலா இன்னல்லாஹ யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணம் கூறாதீர்கள். அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணம் கூறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் தான் யாவற்றையும் நன்கறிந்தவன், நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அறிந்ததை போல நம்மால் அறிய முடியாது. அவன் நமக்கு முன்னால் உள்ளதையும் நமக்கு பின்னால் உள்ளதையும் அறிவான். எல்லாவற்றையும் அறிந்தவன் அவன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ்வை எவ்வளவு புகழ்ந்தாலும் அது ரொம்ப ரொம்ப குறைவு. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களே, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்துகிறார்களே, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
வல்லதீன ததுமூன மின் தூனிகி மா யம்லிகூன மின் கித்மீர். அவனை என்று நீங்கள் எவர்களை பிரார்த்தனை செய்து அழைக்கிறீர்களோ அவர்களுக்கு அணு அளவு கூட அதிகாரம் கிடையாது. உங்களுடைய பிரார்த்தனை செவியேற்கும் அதிகாரம் கிடையாது, உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கும் அதிகாரம் கிடையாது. அவர்கள் உங்களுக்கு எந்த உதவி செய்ய முடியாது என்று அல்லாஹ் ரப்பனா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் அனைத்திலும் ஆற்றல் உள்ளவன் என்பதை முழுமையான விசுவாசம் கொண்டு அவன் பக்கமாக திரும்பி நின்று நம்முடைய தேவைகளை அவனிடம் கேட்க வேண்டும். ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். அவன் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் நிராசை அடைந்து விடுகிறான். கேட்டு கேட்டு அல்லாஹ் கேட்டு கேட்டு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் நிராசை அடைகிறான். இப்போது அவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். ஏனென்றால் அவனுக்கு இன்னும் சிறிது காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதை கொடுக்க போகிறான். அது தெரியாமல் அவன் நிராசை அடைந்து செல்கிறான். இவனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். ஒரு பிரார்த்தனை எப்போது ஏற்கப்படும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். பிரார்த்தனை செய்பவர்கள் பிரார்த்தனையிலிருந்து ஒருபோது விலகக்கூடாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல வருடங்களாக துஆ செய்தார்கள். 100 வருஷங்களை கடந்த பிறகு, வயது 100 தாண்டிய பிறகு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான். எப்போது கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். எப்போது நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அவசரப்படக்கூடாது, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்பதில் நிராசை அடையக்கூடாது. நிராசை அடையும் போது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். அதே போல ஒரு அடியாரை பார்த்து அல்லாஹ் 2 அடியார்களை பார்த்து சிரிக்கிறான். ஒருவர் கொலை செய்தவர், ஒருவர் கொன்றவர். ஒருவர் கொன்றார், கொல்லப்பட்டவர் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார். கொன்றவர் சிறிது நாளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவரும் சொர்க்கத்துக்கு செல்கிறார். முதல்ல காபீரா இருந்து ஒரு முஸ்லீமை கொண்டுட்டாரு. அந்த கொல்லப்பட்டவர் ஷஹீதாய் சொர்க்கத்துக்கு போயிட்டார். மறுபடியும் கொன்ற காபீரா இருந்தவர் முஸ்லீம் ஆனாரு. முஸ்லீமாய் இருந்தார். இவரும் சொர்க்கத்துக்கு போறாரு. இவரை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அவர்களை பார்த்து சிரிக்கிறான். அப்போ அல்லாஹ் சிரிக்கிறான், ஆச்சரியப்படுகிறான், அல்லாஹ் வெட்கப்படுகிறான். இதையெல்லாம் அவருடைய பண்புகளில் நம்ப வேண்டும். ஒரு அடியான் பிரார்த்தனை செய்கிறான். அவன் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரார்த்தனை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அவனை வெறும் கையோடு அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். பள்ளிவாசலுக்கு வர்றான், தொழுகிறான். தொழுவதற்கு அப்புறம் இரு கையேந்தி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறான். அவனை வெறும் கையோடு அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு வெட்கப்படுகிறான். அவனுக்கு ஒரு பண்பு இருக்கிறது. அவனுடைய பண்புகள் இதெல்லாம், அவனுடைய அழகான குணங்கள் இதெல்லாம். அந்த குணங்களை நமக்கு தந்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அதனால் அல்லாஹ்வை நாம் கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்த வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன்? நம்மை போன்ற மரணம் உள்ளவனா? நிச்சயமாக கிடையாது. அவன் நித்திய ஜீவன், நிரந்தரமானவன், மரணமே இல்லாதவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல் ஹய்யுல் கய்யூம். நீங்கள் எத்தனை முறை ஆயத்துல் குர்சி ஓதுறீங்க, அதை ஒரு தடவை தமிழில் வாசித்து பாருங்கள். அதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றென்றும் உயிரோடு இருப்பவன் உங்களுடைய ரப்பு, என்றென்றும் உயிரோடு இருப்பவன். அல் ஹய்யுல் கய்யூம் லா தஹதுஹு சினத்தும் வலா நவும். அவனுக்கு சிறு தூக்கமும் வராது, ஆழ்ந்த உறக்கமும் வராது. மனிதன் அசதியாவான், அசந்தா தூங்கிடுவான். அதே போல அல்லாஹ்வுக்கு அசதி என்பது கிடையாது. அவனுக்கு சிறு தூக்கமும் பிடிக்காது, பெரும் தூக்கமும் பிடிக்காது. மனிதனுக்கு மறதி உண்டு, அல்லாஹ் எதையும் மறக்க மாட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் அனைவரையும் அல்லாஹ் ஞாபகம் வைத்திருப்பான். அவனுக்கு தெரியும், அவன் அனைத்தையும் அறிந்தவன். அவனுக்கு ஞாபகம் மறதி என்பது கிடையாது. நீங்க அல்லாஹ்வை நீங்கள் கற்பனை செய்வதை விட்டுவிட்டு அவருடைய குர்சியு, அவன் அமரக்கூடிய இடத்திலிருந்து, அர்ஷ் என்பது அவருடைய அமரும் இடம், அவருடைய பாதம் வைக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் குர்சி. அந்த குர்சி இருக்குத, அந்த குர்சியுடைய மதிப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ஆயத்துல் குர்சில அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வசிய குர்சி சமாவாதி வல் அர்த். அவனுடைய குர்சி என்ற இடம் வானங்களையும் பூமியை விட விசாலமானதாக இருக்கிறது.
அவன் கால் வைக்கக்கூடிய இடம் இருக்குது, அது வானங்களையும் பூமியை விட விசாலமானது. அல்லாஹ் அக்பர். இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய குர்சி இருக்குதே, அந்த குர்சி எப்படிப்பட்டதுன்னு சொல்லி உதாரணம் சொல்றாங்க. பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை நீங்கள் போட்டுவிட்டால் அந்த பாலைவனம் பெரியதா அல்லது அந்த பாலைவனத்தை விட மோதிரம் பெரியதா என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய குர்சிக்கும் முன்னால், அல்லாஹ்வுடைய பாதம் வைக்கக்கூடிய அந்த குர்சிக்கு முன்னால் இந்த பூமி அந்த மோதிரத்தை போன்றது. அப்ப அவனுடைய பாதம் வைக்கக்கூடிய இடத்தையே நம்முடைய கற்பனை கொண்டு வர முடியாது. அப்புறம் எப்படி நீங்க அல்லாஹ்வை கற்பனை பண்ணுவீங்க? உங்களுடைய கற்பனைக்குள் எப்படி அல்லாஹ் வருவான்? அப்ப அல்லாஹ் நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹ்வுடைய திருநாமங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அவனிடம் துஆ செய்ய வேண்டும். நபிமார்கள் அப்படித்தான் துஆ செய்தார்கள். நபி இப்ராஹிம் ஸலாம் காபா ஆலயத்தை கட்டி முடித்த உடனே கூறினார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். எங்களுடைய இந்த பணியை எங்களிடம் ஏற்றுக்கொள்வாயாக, நீதான் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாக இருக்கிறாய். ஸமீஉல் அலீம் என்று அவருடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனை ஏற்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் அதை விரும்புகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயதான போது தளர்ந்து நரம்புகள் எல்லாம் தாழ்ந்து போனது, தலைமுடியெல்லாம் நிறைத்த போது, அவருடைய மனைவி மலடியாக இருக்கும் போது தன்னுடைய கடைசி காலத்தில் துஆ செய்கிறார். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉல் அலீம் என்று அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அழைக்கிறார், துஆ செய்கிறார். என் இறைவா, உன்னிடமிருந்து எனக்கு பரிசுத்தமான குழந்தையை தருவாயாக, நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவியேற்பவனாக இருக்கிறாய். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேட்கணும். அப்படி கேட்கும் போது அல்லாஹ் விரும்புகிறான். என் அடியான் என்னை நம்புகிறான், நான் பிரார்த்தனை செவியேற்பது என்பது அவனுக்கு தெரியுது, நான் பார்க்கிறேன் என்பது தெரிகிறது, அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். அப்போ அவ்வளவு வயசானது பிறகு மலடியாக இருந்த அவருடைய மலட்டுத்தன்மை குணப்படுத்தி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தையை கொடுக்கும் போது குழந்தையுடைய மெசேஜ் வரும்போது அவராலே அதை நம்ப முடியல. அல்லாஹ்விடம் திருப்பி கேட்கிறாரு, இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடக்கும்னு கேட்கிறாரு. அல்லாஹ் சொல்றான், ஜக்கரியாவே, நீ ஒன்றுமில்லாமல் இருக்கும் போது உண்மை நான் தான் படைச்சோம், உனக்கு கூட குழந்தை கொடுக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் விளங்க வேண்டும். அவருடைய திருப்பெயர்களை மனப்பாடம் செய்ய வேண்டும். சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன, அதை மனனம் செய்து அதை வைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பிரார்த்தனை ஏற்பான், அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். ரஹ்மான் என்று அழையுங்கள், அளவற்ற அருளாளன். ரஹீம் என்று அழையுங்கள், நிகழ்ச்சான் புரியோன். இப்படி அவருடைய பெயர்களை சொல்லி அழைப்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விரும்புகிறான். அடியானிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், வானத்திலிருந்து எங்களுக்கு உணவு மரபை இறக்கிவே அல்லாஹ் என்று கேட்டார்கள். கேட்கும் போது அல்லாஹ்வுடைய கேட்கிறாங்க, வர்சுகுனா வ அன்த கைருர் ராஸிகீன். ராஸிக் என்பது அல்லாஹ்வுடைய பெயர். அந்த பெயரை சொல்லி கேட்கிறார், இன்னும் எங்களுக்கு உணவளிப்பாயாக, நிச்சயமாக நீயே உணவளிப்பவர்களில் மேலானவனாக இருக்கிறாய் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் உணவு தட்டை வானத்திலிருந்து இறக்கி வைத்தான். அப்ப பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ்வுடைய பெயர்களை, அவனுடைய அழகிய திருநாமங்களை சொல்லி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய தேவைகளை கேட்கும் போது அதை அல்லாஹ் விரும்புகிறான்.